உக்ரானத்துவம். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ என் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் நீ இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். லூக்கா 16:7-8-9. அப்போஸ்தலனாகிய தோமா வட இந்திய பகுதியை ஆண்ட போரஸ் மன்னன் அரசவைக்கு சென்று இருந்தார். சிறந்த அரண்மனை கட்ட கோடிக்கணக்கான பணம் தோமாவிடம் கொடுக்கப்பட்டது. தோமா பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்ததால் குறிப்பிட்ட நாளில் அரண்மனையை காண வந்த மன்னன் ஏமாற்றம் அடைந்தார். தோமாவுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க ஆணையிட்டார். விடிந்தால் மரண தண்டனைக்கு காத்திருக்கும் தோமா. இந்நிலையில் இரவில் அரசனின் உடன் பிறந்த சகோதரர் மரித்து போகிறார். அதிசயமாக அதிகாலையில் உயிர் பெற்று எழுந்து, பரலோக ராஜ்யத்தில் போரஸ் மன்னனுக்கு அழகிய அரண்மனை கட்டப்பட்டுள்ளதை கண்டேன் என்று சொல்லுகிறார். மன்னன் தோமாவை விடுதலை செய்து நற்செய்தியை கேட்டு மனமாற்றம் அடைந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. உக்ரானத்துவம் சரியான கணக்கு கொடுப்பது. இங்கு ஆஸ்தியை அளிக்கும் உக்ரானக்காரன் பதவியை விட்டு தள்ளப்படும் நிலையில் கடன்பட்ட ஏழைகளுக்கு இரக்கம் பாராட்டி நன்மை செய்தபடியால் மீண்டும் பதவி பெற்றான். இயேசுநாதர், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் உலகின் பிள்ளைகள் புத்திமான்களாய் இருக்கிறார்கள். உங்களை நித்திய வீட்டில் ஏற்றுக்கொள்ள அழிந்து போகும் உலகப் பொருளை சேர்த்து வைக்காமல் அவைகளை கொடுத்து நண்பர்களை சம்பாதித்து புத்திமான்களாய் வாழுங்கள் என்கிறார். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.